Hello everyone, welcome back Swing Trading Tamil. This is Karthik. ஸோ இந்த வீடியோவில் ஜூலை மந்தோட ஃபர்ஸ்ட் வீக் இண்டெக்ஸ் என்ன டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டைரெக்ஷனல் அனலைசஸ் ப்ளஸ் வந்து எந்த ரேஞ்சில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டு மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஜூன் 4th வீக்குக்கான அனலைசஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டைமில் மார்க்கெட் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் வச்சிருந்தது. ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை 26,614 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் க்ளோஸ் வச்சிருந்தது. ஸோ அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு டவுன் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்கேஸ் இந்த ரேஞ்சை பிரேக் ஆனது அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ரிவர்சல் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ மண்டே ஓப்பன் ஆகும்போதே மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 270 பாயிண்ட் டவுனு. ஸோ இந்த ரேஞ்சு பர்ஃபெக்ட் ஆக்ட் ஆயிருந்தது. நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல கால் என்ட்ரிக்காக வந்து ஒரு பிளான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனது. ஸோ அந்த இடத்துல கால் என்ட்ரிக்கு உண்டான ட்ரேட் வந்து எதுவும் எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் லெவல் நம்ம ரிவர்சல் எங்கே பிளான் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 297 பாயிண்ட் 300 பாயிண்ட்டுக்கு பக்கம் கீழே விழுந்திருந்தது. ஒரு 1.25% 1% பக்கம் விழுந்திருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம கொடுத்துருந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னா சேம் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தது எப்போ அப்படின்னா அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மந்தோட 3rd வீக்குக்கு உண்டான பிளான். ஸோ ஜூன் 3rd வீக்கில் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து நமக்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல கேப் டவுன் கொடுத்துருந்தப்பவே இந்த ரேஞ்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். 56,250 56,320 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜோன். ஸோ நமக்கு வந்து ஃப்ரைடே க்ளோசிங் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ட்டில் க்ளோஸ் வச்சிருந்தது. நான் அந்த டேயில் ஃப்ரைடேயில் ஒரு மிட் ரேஞ்ச்லேயே பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் பண்ணியிருந்தேன். பேங்க் நிஃப்டி வந்து டே டைம் ஃப்ரேம் ரிவர்சல் ஜோன் வந்து ஹிட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட்டோட ஓப்பனிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட் வந்து டவுன் வந்து கவர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து ஒரு 500 பாயிண்ட் டவுனு. இந்த ரேஞ்சை பிரேக் ஆகும்போது நமக்கான நெக்ஸ்ட் லெவல் ரிவர்சல் கொடுத்துருந்தது இங்கே 56,750 56,820 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜோன் வந்து நமக்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்துமே பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் நமக்கு ஒரு 527 பாயிண்ட் வந்து டவுன் கொடுத்துருந்தது. பர்ஃபெக்டாக இந்த 2 ட்ரேடுமே வந்து கம்ப்ளீட்டாக இருந்தது. ஸோ இங்கேயுமே நம்ம வந்து கால் எடுக்க முடியல. ஓகேங்களா, ஏன்னா இது கேப் அப்பில் போயிருந்தது. ஸோ அதனால் இந்த ரேஞ்ச் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியல. இந்த செல் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். நெக்ஸ்ட் நிஃப்டி பொறுத்தவரை நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருந்து ஃபால். நான் வந்து ஃப்ரைடே க்ளோஸ் வச்சிருந்தப்போ சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாமே கேப் டவுனில் மண்டே மார்க்கெட்டில் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஃப்ரைடே எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா மண்டே புக் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா, ஏன்னா அந்த மண்டே மார்க்கெட்டோட டவுன் வந்து நம்மளால ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்க முடியாது கேப் டவுன் ஓப்பன் ஆனதுனால. நெக்ஸ்ட் லெவல் ரிவர்சல் நான் இந்த ரேஞ்சில் வந்து இன் பிட்வீனில் ஒரு மைனர் ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். இதே போல் ரெட் கலரில் பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணி இந்த இடத்துல ஒரு மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டே டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ட் ஜோனுன்னு சொல்லிட்டு 25,183 25,333 இந்த ரேஞ்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ இந்த டே டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ட்ல நம்ம 15 நிமிஷத்தில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தது. அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 240 பாயிண்ட் டவுனு. ஸோ இதுவுமே ஒரு நல்ல மூமெண்ட்டு. ஸோ இந்த என்ட்ரி எடுத்துக்க முடியும். பேங்க் நிஃப்டியில் நிஃப்டி அண்டு ஃபின் நிஃப்டி மூணுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நடந்த கேப் டவுனு நம்ம ஆல்ரெடி ரெசிஸ்டன்ட்டில் க்ளோஸ் வச்சுருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ரெசிஸ்டன்ட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த ஒரு பாயிண்ட் தான். ஓகேங்களா, மண்டே மார்க்கெட் விழுந்த வாட்டி நம்ம கொடுத்ததில்ல. லாஸ்ட் வீடியோ அதுக்கு முந்தின வீடியோ நீங்கள் எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு கிளியராக நான் வந்து மென்ஷன் பண்ணி தான் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்சிலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட் வந்து கவர் பண்ணியிருக்க முடியும். சாலிடாக ஒரு நல்ல ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமைக்கான மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராடேல ஒரே ஒரு செட்டப் மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஜோன் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அது டெலிகிராம் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெலிகிராம் சேனலில் நம்ம காலையில் ஒரு 9:30 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் வந்து கொடுத்துருந்தோம். 25,384 25,416 இது வந்து இன்ட்ராடேக்கு உண்டான ரெசிஸ்டன்ட் ஜோனு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேருந்து டவுன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம ஏரோ மார்க்லேயே கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 125 பாயிண்ட் ஃப்ரைடே மார்க்கெட்டில் வியாழக்கிழமை மார்க்கெட்டில் நம்ம இதை கவர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. இப்போ அப்கமிங் டேஸ் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கு இண்டெக்ஸ் வந்து என்ன டைரெக்ஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பார்த்துடலாம். ஓகேங்களா,
நிஃப்டி பொறுத்தவரை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் 25,785லேருந்து 25,995. ஸோ 26,000 அப்படிங்கிற ரவுண்ட் வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கோங்க. 25,785லேருந்து 26,000. ஸோ இது வந்து நமக்கான ஒரு ஸ்ட்ராங் லெவல் சப்ளை ஜோனு. ஓகேங்களா? இந்த லைன் வந்து நீங்கள் கன்சிடர் இப்போதைக்கு பண்ண தேவையில்லை. 25,785லேருந்து 26,000. சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கான டே டைம் ஃப்ரேம் ரிவர்சல் ஜோனு. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டே டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டண்ட்டில் நம்ம 15 நிமிஷத்தில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். 15 நிமிஷத்தில் எப்படி நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் டெலிகிராம் சேனல்லையுமே நிறைய கன்ஃபர்மேஷன் கேண்டில் அனுப்பியிருக்கேன். சேம் யூடியூப்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஹெக்கினாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஒன்று போட்டிருப்போம். ஒரு ஒரு 6-7 வீடியோக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அப்லோட் பண்ண வீடியோக்கு முன்னாடி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ நான் வேணால் அகைன் நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம செல் போகலாம். ஸோ இவ்வளோ நாள் இங்கே நடந்த கன்சாலிடேஷன் இப்போ இதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டு. ஸோ ஒரு நல்ல மூமெண்ட். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சுக்கு மேலே நமக்கு என்ன டார்கெட் அப்படிங்கிறதுமே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டார்கெட் ரேஞ்சு ஹிட் ஆன வாட்டி அங்கேருந்து ஃபால் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நிஃப்டி பொறுத்தவரை இந்த ஜோன் மார்க் பண்ணிக்கோங்க. கிளியராக நமக்கான சப்ளை ஜோன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்ட்ராடேல அல்லது ஒரு மைனர் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து நான் டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஏதாவது வாய்ப்பு க்ரியேட் ஆனது அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் 57,320லேருந்து 57,623. இது வந்து நமக்கான டே டைம் ஃப்ரேம் சப்ளை ஜோனு. ஸோ இங்கேருந்து ஃபால் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி ஃப்ரைடேவோட க்ளோசிங் வித்தின் ஜோனில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல வெயிட் பண்ணோம். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் எப்படிங்கிறது என்ன நான் இதை வந்து ஒரு முறை காட்டிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ நம்மளோட ஜோன் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஜோன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஜோன் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இந்த ஜோன் ஹிட் ஆன வாட்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் ஹெக்கினாசி கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் மாற்றிக்கோங்க. ஜோன் ஹிட் ஆன வாட்டி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது மாதிரி ஒரு டோஜி ஃபாலோடு பை ஒரு ஹேமர். இந்த டோஜியோட விக்கை ஒரு 70% கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஹேமர் பிரிண்ட் ஆனது. இந்த கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஜோன் ஹிட் ஆன வாட்டி மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துலலாம் என்ட்ரி போயிட முடியாது. ஓகேங்களா? ஸோ ஜோன் ஹிட் ஆன வாட்டி அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த இடத்துலையுமே கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சின்னதாக ஒரு விக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல விக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு சில இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் விக்கே தெரில. ஆனால் இந்த இடத்துல விக் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? இது கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கும்போது தான் தெரியுது இந்த இடத்துல விக் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இதுவுமே டோஜி தான், நமக்கு சின்னதாக விக் இருக்குது. ஸோ இந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் ஸோ ரெட்டில் பிரிண்ட் ஆனது அப்படின்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து ஓப்பனு, ஹை, லோ, க்ளோசிங் எல்லாமே வந்துருதுங்களா? ஸோ ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள் 57,176.35. ஹை பார்த்தோம் அப்படின்னா 57,176.65. கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் மேலே விக் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து விக் இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு வந்து டோஜி தான். ஓகேங்களா? ஃபாலோடு பை அடுத்த கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹேமர் பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? டாப் சைடில் விக்கே இல்லை. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனும் ஹையும் சேமாகவே இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் ஹேமர். ரெண்டு பக்கம் விக் இருந்தது அப்படின்னா அது டோஜி. டோஜி பொறுத்தவரை எந்த கலரில் வேணா இருக்கலாம். ஹேமரை பொறுத்தவரை நம்ம மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் எதிர்பார்க்குறோமோ அந்த கலரில் ஹேமர் வந்து பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ கிளியராக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டே டைம் ஃப்ரேம் சார்ட்டுக்கு அனலைசஸ்க்கு வந்து நம்ம 15 மினிட்ஸில் தான் பார்க்கணும். 15 மினிட்ஸ் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது. கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட்டிங்கு. ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்ச வாட்டி செல் என்ட்ரி வந்து பிளான் பண்ணலாம். ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படிங்கிறது 27,332லேருந்து 27,468. ஸோ இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனில் தான் ஃப்ரைடே க்ளோசிங் வச்சிருக்கு. கன்ஃபர்மேஷன் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம மண்டே வந்து பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜோன் ஹிட் ஆயிடுச்சு, டோஜி ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாலோடு பை ஏதாவது டோஜி அகைன் கூட வரலாம். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டை வந்து நமக்கு ஜோன் இது வரைக்குமே இருக்குது. இந்த ஜோனை ஹிட் ஆன வாட்டி நமக்கு எங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலுமே ஓகே, இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலுமே என்ட்ரி போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் நம்ம கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஹெக்கினாசியில் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டாப் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு மேலே என்ன டைம் ஃப்ரேம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம்? டே டைம் ஃப்ரேமில். டே டைம் ஃப்ரேமில் கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். அதுதான் நம்மளோட செட்டப் உண்டான ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா?
ஸோ லெவல் அண்டு கன்ஃபர்மேஷன் ரெண்டுமே இதில் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்கமிங் டேஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களோட லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வீடியோ ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கேன். எந்த அளவுக்கு அக்யூரேசி இருந்துகிட்ருக்கு, எந்த அளவுக்கு ட்ரேட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களோட சைட்லேருந்து எனக்கான சப்போர்ட் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க. நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பை.